ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இனி நான் பார்க்க போறது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டியோட எபிசோட் 3 தான். அது மட்டும் இல்லாம சீசன் 1 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதையுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, ஓகே. நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி அந்த பொண்ணுமே ஒரு நன்னு தான் மென்ஷன் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்குறா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, கையை விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லாம சொல்றாங்க கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே அப்பதான் ரியலைஸ் பண்றான், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலி இந்த பொண்ணு தான் என்னோட டைப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என் பேர் ஆஷியா அப்படின்ற மாதிரி சொல்றது, என் பேர் வந்து இசை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். சோ மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு அடிபட்டு இருக்கும். அந்த அடிப்பட்ட சின்ன பையனை போயிட்டு இந்த ஆஷியான்ற பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட மேஜிக்கை யூஸ் பண்ணான்னு சொல்லலாம். சோ இது வந்து ஒரு நன்னால மேஜிக் வச்சு ஹீல் பண்றா கூட மென்ஷன் பண்ணலாம். இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்போ இந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு நன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அதுமே பார்த்தீங்கன்னா வீக் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோட பாடியுமே பார்த்தீங்கன்னா வீக் ஆயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது, எதுக்கு அப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா பாடி ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆஷியன்ற பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எனக்கு என்னதான் இந்த ஹீலிங் எபிலிட்டி இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்ல எபிலிட்டியா இருந்தாலும் எனக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் எதுக்கு அந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே புரிய வரல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு சர்ச்சில் ஒர்க் பண்றாலும் சர்ச்சு கிட்ட கொண்டு போய் விடும்போது பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா 1-2 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கும். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பாடி ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கும். சர்ச் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கேட்கிறா பாருங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால சர்ச் வரைக்கும் வர முடியாது. சோ அதனால பாத்தீங்கன்னா அவனுமே இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த பொண்ணுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு கேக்குது. ஆமா, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான், திரும்பி எப்பயாச்சும் பார்த்தோம்னா கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் கிட்டமே போய் கேட்டுட்டு இருக்கான், ஆமா என்ன ஆச்சு, எனக்கு அந்த சர்ச்சை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா பாடி மயங்கி விழுற அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நம்ம வந்து டெவில்ஸ் எப்படா சர்ச்சுக்குள்ள போக முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரியாஸ்மே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வேற ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தான் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்ப நன்னா போயிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் டெவில போயிட்டேன், எப்படிதான் நான் பக்கத்துல போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பத்தாவது குறைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மேஜிக் எபிலிட்டி அந்த ஹீலிங் எபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ற பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஐ மீன் நன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்துல போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு தான் டேஞ்சர். ஆல்ரெடி உன் பாடி வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னதான் இருந்தாலும் அவங்கள பார்த்தா 10 அடி தள்ளியே நில்லு, அதுதான் உனக்கு பெட்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசே உடஞ்சு போச்சுன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா தனியா வந்து போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்பி பாத்தீங்கன்னா வார்ன் பண்ணிட்டு இருக்கு. சோ இவனே வந்து வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், கேப்டனை வந்து என்ன வந்து கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நேரத்துல அக்கேனோ இருக்காங்கல்ல, ஐ மீன் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அவன் வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்கா, சோ ஒரி பண்றா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ் மேனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நம்மளுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா மிஷன் பார்த்தா ட்ரே டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன்ஸ் இருக்கு. சோ அவங்க எல்லாம் எப்படின்னா இவங்களுக்கு மாஸ்டர்லாம் இருப்பாங்க. பட் மாஸ்டரை ஒன்னு கொன்னுட்டு இல்லாட்டி அவங்க சொல்ற பேச்சை கேட்காம வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமே தனியா போயிட்டு பீப்புள் வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பீப்புள் லூர் பண்ணிட்டு ஹண்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீமன்ஸ்ல நம்ம வந்து கொன்னே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு செஸ் போர்டு தெரியுமா, அந்த செஸ் போர்டு தான் முக்கியமான பீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ செஸ் போர்டுல நான் தான் கிங் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே என்னோட பீசஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னே புரியல, பரவாயில்ல இந்த பேட்டில் உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த டீமன்மே பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. பட் அந்த டீமனை பாக்குறதுக்கே அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா வலிஞ்சிட்டு இருக்கான். அது டீமன்றா ஒழுங்கா பாருடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியாஸ்மே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு உன்னோட மாஸ்டர் கிட்டே போயிரு, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த டீமன் கேட்கிற மாதிரி இல்ல, ஐ மீன் அது பேரு ஸ்ட்ரே டீமன், நார்மல் டீமன் கிடையாது. சோ அந்த ஸ்ட்ரே டீமன் பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உங்களை நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரே டீமன் சொல்லிட்டு இருக்க பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா வலிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரே டீமனை பார்த்துக்கிட்டு. சரி ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு உனக்கு இப்ப வான் பண்றேன்னு சொல்லிட்டு கீபா சொல்றான் பாருங்க. பார்த்தா அந்த ஸ்ட்ரே டீமன் காலை தூக்கிட்டு வைக்க வருது பாருங்க. பார்த்தா கால்ல அவ்வளவு பெரிய நகை இருக்கு, பட்டா கீறுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரே டீமன்மே பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணுது, கிட்டத்தட்ட ஆசிரியை ஷூட் பண்ணுதுன்னு சொல்லலாம். சோ ஆசிரியை ஷூட் பண்ணதால எல்லாமே எஸ்கேப் ஆகுங்க, அது மட்டும் இல்லாம கவர் அப் ஆகுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நைட்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நைட்டா யார் இருக்காங்கன்னா நம்ம கீபா தான் இருக்கான். சோ கீபா வந்து ஒரு ஹார்ஸ் நைட்னு சொல்லலாம். சோ ஹார்ஸ் மாதிரி செஸ் போர்ட்ல. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் கோனகோ தான். சோ கோனகோ வந்து ரூக்குன்னு சொல்லலாம். சோ எலிஃபென்ட்னு சொல்லலாம்ல, அந்த பீஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம கோனகோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் எபிலிட்டி அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம அக்கேனோ தான். சோ அக்கேனோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. சோ அதனால இந்த கேம்ல அக்கேனோ தான் குயின்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அந்த இடத்துல அங்க வெட்டி போட்ட கை இருக்கலாம், அந்த கை பீஸ்னே பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸை போய் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா டிராகன் கியரை வச்சு காப்பாத்திருப்பான்.
பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு மாதிரி சொல்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்நேரத்துல முடிக்க போற டைம் ஆயிடுச்சு. ஸோ அக்கினா முடிச்சு விடு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ அக்கினாவே பாத்தீங்கன்னா மேஜிக் எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா குயின் பீஸா. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த டீமனையும் போட்டு தள்ளி சாவடிச்சிட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட செஸ் பீஸ், நீங்க எல்லாருமே என்னோட செஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே கேட்கறான், ஆமா செஸ் பீஸ் நீங்களே அந்த செஸ் பீஸ்ல நான் என்ன பீஸ்ன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்படி ஒரு நைட்டா இல்ல ஒரு பிஷப்பா இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா அதெல்லாம் இல்ல, நீ வந்து பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சோல்ஜர் தான், நார்மலான சோல்ஜர். என்னது சோல்ஜரா, ஏமா என்னைய மட்டும் சோல்ஜரா வச்சு அப்படின்னு கேட்டா, ஆமா நீ செத்து பிறந்து வந்திருக்க, அது மட்டும் இல்லாம நீ நார்மலான ஹியூமன் வேற, பத்தாவதுக்கு உனக்கு சர்வெண்டே இல்ல. சோ உன்னை சோல்ஜரா தான் வைக்க முடியுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சோல்ஜருக்கும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ரோல் இருக்குன்ற வேற மென்ஷன் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு சோல்ஜரா, ஏமா என்னை போய் சோல்ஜரா மாத்துறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா காண்டு நின்னுட்டு இருக்கான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து டெய்லி மிஷின் இருக்குல்ல, சோ எந்தெந்த பீப்புள்லாம் டெவில் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்களோ அவங்கள போய் நீட்ஸ்லாம் நிறைவேற்றணும்ல. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே யோசிச்சு போயிட்டு இருக்கான். சோ போய்கிட்டு இருக்கும்போது நான் வெறும் சோல்ஜரா இருக்கேன், நான் இன்னைக்கே சர்வெண்ட்டை பிடிக்கிறேன், நானுமே ஹை லெவல் டீவனா மாறுறேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா காலிங் பெல்ல எவ்வளவு தூரம் அடிச்சாலும் உள்ளக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலே இல்ல. அது மட்டும் இல்லாம வீடே ரொம்ப இருண்டு போய் கிடக்குது. சரி ஆனா சவுண்ட் மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்ணி பாக்குறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோட கஸ்டமர் வந்து செத்து போய் கிடக்குறாரு. என்னடா இது பிளட்டா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தா தடவி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னொருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அவன் வந்து பிரீஸ்டுங்க. சோ இந்த மாதிரி பிரீஸ்டுக்கு முக்கியமா என்ன வேலைன்னு பார்த்தா இந்த டீமன்ஸ், இந்த டீமனை வர்ஷிப் பண்றவங்க, டீமனை பிலீவ் பண்றவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதான் வேலையாவே சொல்லிட்டு இருப்பான். சோ என்னதான் இந்த டீமன்ஸ் வந்து நல்லவங்களா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பிரீஸ்டுக்கு வந்து டீமன்னாலே டீமன் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட இவன் பேசுறது பிரீஸ்ட் மாதிரி தெரியாது, பாக்குறதுக்கு இங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு சைக்கோ மாதிரின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அவனோட பிளஷருக்காக தான் கில்லிங் பண்ணிட்டு இருக்கான். சோ உண்மையிலேயே டீமனை கில்லிங் பண்ணணும்லாம் இல்ல, சோ பிளஷருக்காக யாருனாலும் போட்டு தள்ளுவேன்ற மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்கான். இப்போ இங்க ஒரு டீமன் வந்திருக்கு, சோ உன்னைய போட்டு தள்ள போற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பிரீஸ்டே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சோ அவனே பாத்தீங்கன்னா அவனோட லைட்னிங் ஸ்வாட் இருக்கும். சோ அந்த லைட் ஸ்வாட வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போட்டு தள்ள வந்துட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா ஆல்மோஸ்ட் ஹீரோ கொல்ல வந்துட்டான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அங்கிட்டு இன்னொரு பிரீஸ்ட் வராங்க. ஐ மீன் நம்ம நன்னு வராங்க. யாருன்னு பார்த்தா ஆசியா தான். சோ ஆசியாவும் இவனும் ஒரே சர்ச்ல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆசியாவுமே பாத்தீங்கன்னா அங்க செத்து போன ஹியூமனை பார்த்துட்டு எதுக்கு இந்த ஹியூமனை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இவன் வந்து டீமனை கான்டாக்ட் பண்ணா அதனால கொன்னு அப்படின்னு சொல்லும்போது, கொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசியாவுமே சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசியாவே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. அன்னைத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஆனா டீமன்னாலே எனக்கு போட்டு தள்ளணும், அதுதான் எனக்கு முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரீஸ்டுமே சொல்லிட்டு இருக்கான். பத்தாதுக்கு நீ என்னடா இங்க பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம இசையை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துல நானுமே ஒரு டீமன் தான் சொல்லிட்டு இருக்கா. நீ டீமனா இருந்தாலும் நல்லவ மாதிரி தான் இருக்க, உனக்கு கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசியாவே பாத்தீங்கன்னா அந்த பிரீஸ்ட் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த ஆர்கியூலாம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த பிரீஸ்டுமே பாத்தீங்கன்னா இங்க பாரு அவன் டீமனா மாறிட்டான், சோ அவனை போட்டு தள்ளுறதா முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோமே சொல்றான், நான் வந்து வேணும்னே டீமனா மாறல, அது மட்டும் இல்லாம நான் உயிரோட வாழணும்னா எனக்கு டீமனா இருந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஆசியாவுமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு இவனுக்கு வந்து நல்லவனா தான் தெரியலாம், கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீஸ்ட் மேனு அந்த ஆசியாவை வந்து கொலை பண்றதுக்கு போயிட்டான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மொலஸ் பண்ணிட்டு இருக்கானே மென்ஷன் பண்ணலாம். சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம ஹீரோவாலவே முடியல. ஆக்சுவலி 2 பிரீஸ்ட் இருக்காங்க. சோ பக்கத்துல போனாலே நம்ம ஹீரோட பாடி வந்து நம்ம வீக் ஆயிரும். அது மட்டும் இல்லாம வந்து வீக் சோல்ஜர் தானே. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனாலுமே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு பேட்டில் ஆக போகுதுன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே அந்த பிரீஸ்ட் அடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஓபன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. சோ கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அவங்க எல்லாருமே சரி ஓகே ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த டீம் எல்லாமே இங்க இருக்கு, அது மட்டும் எல்லாருமே போட்டு தள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரீஸ்ட் பேசுறத பார்த்துட்டு அங்க உள்ள எல்லா டீமன்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம கிளப் மெம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா இவன் உண்மையிலேயே பிரீஸ்ட் தானான்னு சொல்லிட்டு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் பேசுறது அந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இவன் உண்மையிலேயே பிரீஸ்ட் தானான்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டேங்காங்க. அந்த ஃபைனலி நம்ம ஹீரோமே சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு சாரி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, உன்னால முடியாது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நாங்களுமே ஹெல்ப் பண்ண வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பிரீஸ்டுமே பாத்தீங்கன்னா ஆசியாவை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு ஒன்னாலதான் பெரிய பிரச்சனை ஆச்சு, அவனை அப்பயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அவனை கொல்ல கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசியாவை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல நீ எல்லாம் பார்க்க பிரீஸ்ட் மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம ஒன்னே போட்டு தள்ளுறதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பாத்தீங்கன்னா அந்த பிரீஸ்ட பார்த்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரீஸ்டுமே பாத்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து கூப்பிட்டு இருப்பான். சோ ஏஞ்சல்ஸ் கூப்பிட்டனால இவங்க எல்லாமே ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். சோ அதனாலே பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஃபைட் பண்ண வேணா போயிடுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல அந்த பொண்ணை வந்து தனியா விட்டு போக முடியாது, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் சர்க்கிள்ல ஒன்லி கிளப் மெம்பர் சைன் இன் பண்ண மட்டும் தான் உள்ள வர முடியும், மத்தவங்களால உள்ள வந்து நிக்கவே முடியாது. சோ
அதனால மேஜிக் சர்க்கிள் வந்து அந்த பொண்ணுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை விட்டு போற மாதிரி போயிருச்சு. ஆக்சுவலி யாருக்குமே விட்டு போக மனசு வராது. பட் இருந்தாலே பாத்தீங்கன்னா அந்த கிளப் மெம்பர் சைனிங் சீல் இருந்தா மட்டும்தான் கூட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு வந்து பிடிக்கும். ஐ மீன் மோட்டிவேஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு டைம் ஸ்டாம்ப் போட மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.